வானொலி ஜெர்மனி. இன்றைய காலை கிளம்பத்தில் அடுத்து வானொலிக்கு வருகிறது குரலும் பொருளும் என்ற தலைப்பிலே வினைத்திற்பம் குறித்து பேச வருகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞர், எழுத்தாளர், பட்டிமன்ற பேச்சாளர் என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். வணக்கம். குரலும் பொருளும் அதிகாரம் 67 வினைத்திற்பம் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவைகளை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. திருக்குறள் உலகத்தின் அற்புத படைப்பு. எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய எடுத்தோதக்கூடிய நூல் திருக்குறள். பொருட்பால் அதிகாரம் 67 வினைத்திற்பம். வினைத்திற்பம் என்பது தான் மேற்கொண்ட காரியத்தை செய்து முடிக்கும் மன உறுதி. வினைத்திற்பம் அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம். அதிகாரம் 67 வினைத்திற்பம். 661 திருக்குறள். வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றைய எல்லாம் பிற. மன உறுதி எனப்படுவது ஒரு செயலை செய்வதற்கேற்ற உறுதியே. மற்ற உறுதியெல்லாம் சிறந்தனவ ஆகாது. 662 ஊறு ஓரால் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் 6 என்பர் ஆய்ந்தவர் கோல். வருமுன் காத்தல் தீயவை வந்தபின் தளராமை இவ்விரண்டும் அறிஞர்கள் கண்ட வழி. 663 கடை கொட்கச் செய்தக்கது ஆண்மை இடை கொட்கின் ஈற்றா விழுமம் தரும். செயலை முடிந்தபின் வெளிப்படுமாறு செய்வதே திறமை. இடையில் வெளிப்படுமாயின் பெரும் துன்பம் வரும். 664 சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். ஒரு செயலை செய்வோம் என சொல்லுதல் எவர்க்கும் எளிது, சொன்னபடி செய்தல் அரியதாகும். 665 வீறு எய்தி மாண்டார் வினைத்திற்பம் வேந்தன்கண் ஊறு எய்தி உள்ளப்படும். செய்யும் செயலால் பெருமை பெற்றவர் செயல் திறத்தை மன்னன் கேள்வி அற்று நன்கு மதிப்பான். 666 எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நினைத்த பொருளை நினைத்தபடி அடைய முடியும், எண்ணியவர் செயல் வலிமை மிக்கவராக இருப்பின். 667 உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேர்க்கு அச்சு ஆணி அன்னார் உடைத்து. பெரிய தேரின் சிறிய கடையாணி போன்றவர்களும் உள்ளனர். ஆதலின் மனிதரின் தோற்றம் கொண்டு இகழ்தல் வேண்டாம். 668 கலங்காது கண்ட வினைக்கண் துலங்காது தூக்கம் கடிந்து செயல். மனம் கலங்காது செய்ய துணிந்த செயலை காலம் தாழ்த்தாது மனம் தளராது செய்தல் வேண்டும். 669 துன்பம் உறவரினும் செய்க துணிவு ஆற்றி இன்பம் பயக்கும் வினை. துன்பம் மேலும் மேலும் வந்தாலும் இன்பம் தரும் செயலை துணிந்து செய்தல் வேண்டும். 670 திருக்குறள். எனைத்திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு. எடுத்த செயலில் உறுதி இல்லாதவரை மற்ற எந்த உறுதி இருந்தாலும் உலகம் மதியாது. இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஆம், நேயர்கள் இதுவரை கேட்டது குரலும் பொருளும். விரிவிரியோடு தந்தவர் தக்கோலத்திலிருந்து கவிஞர், எழுத்தாளர், பட்டிமன்ற பேச்சாளர் என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. தினந்தோறும் உங்களுடைய பணி சிறப்பு. வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி ஜெர்மனி.